உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. இப்பொழுதும் கூட சங்கீதம் 45 இதை நாம் படிக்கலாம். இந்த சங்கீதம் 45 நம்முடைய ஆவிக்கேற்ற காரியங்கள் இருக்கின்றன. நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்ப, பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது அந்த தேவனுடைய தன்மைகள் நமக்குள்ளே வருகின்றன. அதாவது தேவனை அறிகிற அறிவிலே வளரும்போது நாம் அந்த அந்த அறிவுக்கேற்றபடி கீழ்ப்படிவோம் அல்லவா. அந்த கீழ்ப்படிதல் வரும்போது தேவத்துவம், அந்த தேவனின் தன்மைகள் நமக்குள்ளே உருவாகின்றன. 2 பேதுரு முதல் அதிகாரத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் நான் அதை எடுத்து உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 பேதுரு முதல் அதிகாரத்தில் 3வது 4வது வசனங்கள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி, இந்த வாழ்க்கைக்கு தேவையானெல்லாம் கொடுக்குறாராம். அதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சை தான் உலகத்தினால் உண்டாகிற எல்லா கேடுகளுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, திவ்ய சுவாபத்துக்கு, தேவனுடைய சுவாபத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அப்படி மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ திவ்ய சுவாபம், தேவனுடைய தன்மைகள். தேவனுடைய தன்மைன்னா என்ன? இயேசுவை போல நம்ம மாறுறது. இயேசுவை போல எப்போ மாறுவோம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்குற வழிநடத்தலின்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறது. அப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க தேவனுடைய தன்மைகள் நமக்குள்ளே உண்டாகின்றன. அப்படி போகும்போது தேவனை போலவே ஒரு குட்டி தேவனாய், குட்டி இயேசு கிறிஸ்துவாய் நாம் இந்த பூமியிலே வாழ அங்கே வழி உண்டாகிறது. சங்கீதம் 82:6 என்ன எழுதியிருக்கிறது? தேவர்கள் என்று நான் உங்களை சொல்லியிருந்தேன்கிறார். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் தேவர்களாக தான் இருக்க முடியும். ஆனால் நம்ம அந்த தேவர்கள்ங்கிற வார்த்தையை வேறு பல தெய்வங்களுக்கு நம்ம கொடுத்து வச்சிட்டதுனால நாம் தான் அந்த தேவர்கள்ங்கிற அந்த உணர்வு இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது அந்த தேவனுடைய தன்மையை உடையவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். அது எப்படி என்று இந்த சங்கீதம் 45 நமக்கு என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்ப்போம். சோஷனீம் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேசப்பாட்டாகிய சங்கீதம். எத்தனை விஷயம் வந்துருச்சு. இந்த வாத்தியத்தில் வாசிக்கணும், ரைட்டு. 2வது, கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. அந்த விஷயத்தை எழுதி ராகத்தலைவன்கிட்ட கொடுத்தா அவன் ராகம் போட்டு பாட்டாக்கி கொடுத்துருவான். அந்த பாட்டு எப்படி பாட்டு? நேச பாட்டு. தேவன் பேரில் நேசமாயிருக்கிற ஒரு நேச பாட்டு என்று வருகிறது. ஆக இந்த வாத்தியத்திலே வாசிக்கும்படி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேசப்பாட்டாகிய இந்த சங்கீதம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிறவர்கள் எல்லாரும் அப்படி உற்சாகமாய், சந்தோஷமாய், தேவனுடைய வெளிப்பாடுகளால் நிறைந்தவர்களாய்
அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. இட்ஸ் பப்ளிங் வித் ஜாய். சந்தோஷத்தினாலே அது பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடிய கவியை சொல்லுகிறேன். வேறு யாரோ இந்த தேசத்தை பற்றி, அந்த தேசத்தை பற்றி, இந்த மனுஷனை பற்றி, அந்த மனுஷனை பற்றி அல்ல. ராஜாவை குறித்து. எந்த ராஜா? ராஜாதி ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ராஜாதி ராஜாவை குறித்து பாடிய கவியை சொல்லுகிறேன். இன்றைக்கும் கூட அநேக சபையில் இருக்கிற விசுவாசிகள், போதகர்கள் கர்த்தராகிய இயேசுவுக்காக நல்ல பாடல்களை பாடி இசையமைத்து அதை கொடுக்கிறார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் கூட ராஜாவை குறித்து நான் பாடிய கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எனக்குள்ள மனசில் அவ்வளோ வேகமாக கர்த்தரை பற்றிய வெளிப்பாடு, இயேசு ராஜாவை பற்றிய வெளிப்பாடு எனக்குள்ளே அவ்வளவு வேகமாய் வருகிறது. அதை வேகமாய் நான் சொல்லுகிறேன். அப்பொழுது என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அந்த ஸ்தோத்திர வசனங்கள், தேவனை பற்றி மகிமையான வசனங்கள் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. என்னுடைய நாவு அதையெல்லாம் அந்த ராஜாவை பற்றிய கவியை அப்படியே எழுதுகிறது என்று சொல்லுகிறான். எல்லா மனுப்புத்திரர்களும் நீர் சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். எல்லா மனுப்புத்திரர்களும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். இங்கே பாருங்கள், தேவன் தமது குமாரனை பூமியிலே இந்த சரீரம் மாம்சத்தோடு கூட அனுப்பினார். தேவன் ஆவியாக இருக்கிறார். இயேசுவும் கூட பிதாவாகிய தேவனோடு கூட ஆரம்ப காலத்திலேயே இருந்து இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதில் ஏதாவது சந்தேகம் வந்ததுனாக்கா கொலோசையர் 1 அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. அப்படி இயேசுவும் பிதாவும் சேர்ந்து தான் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தார்கள். அவரை மனுஷனாக பூமியில் இந்த சரீரத்தோட மாம்சத்தோடு கூட அனுப்புவது அவசியமாயிற்று. ஏன்னா சரீரத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருந்தார். ஆதாம் அப்படி இருந்தால் அதனால் ஆண்டான். ஆனால் அவன் பாவியான பிறகு அவனுக்கு பூமியின் மேல் ஆளுகை இல்லாமல் போய்விட்டது. அவனை கொண்டு பிசாசு ஆண்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இந்த சமயத்தில் பூமியை ஆள யார் வருவா? பரலோகத்திலிருந்து பாவமில்லாமல் பிறக்கிற ஒரு மனிதன். அதுதான் அங்கே கன்னிகையின் வயிற்றில் பிறந்த ஒரு மனிதன். இயேசு ஒரு மனிதனாக. ஆனால் இவர் யார்? ஒரிஜினலாக தேவனுடைய குமாரன். ஒரிஜினலாக தேவனுடைய குமாரன் பூமியில் இந்த சரீரத்தோடு கூட ஒரு மனிதனாக பிறக்கிறார். அப்படி பிறப்பதற்கு அங்கே கன்னிகையாகிய மரியாள் அங்கே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடந்தார்கள். ஓகே, இந்த எல்லா மனுப்புத்திரர்களும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். இங்கே பாருங்கள், ஆதாமுடைய சந்ததியாக பிறக்கிறவர்களே அநேகர் நல்ல அழகுள்ளவர்களாக இருக்கும்போது இந்த பெண் இப்படி ரூபவதியாக இருந்தாள். அப்படியெல்லாம் சில காரியங்களை பைபிளிலே சொல்லுதே. பாவத்திலே பாவியாய் பிறக்கிறவர்களே கூட அவ்வளவு அழகுள்ளவர்களாக இருக்கக்கூடுமானா, பாவமில்லாமல் பிறந்த இயேசு எவ்வளவு சௌந்தரியம் உள்ளவராக இருந்திருப்பார் என்று நம்ம நினச்சிதாங்க பார்க்கணும். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. கோபம், வைராக்கியம், ஆத்திரம், வீம்பு அதெல்லாம் இல்லை. மனுஷர்கள்ட்ட தான் அது இருக்கும். ஆனால் இவர் தேவனுடைய குமாரன், மனுஷ ரூபமாக வருகிறார். இவருடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. அருள் பொழிகிறதுன்னா என்ன அர்த்தம்? கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிறார். கிருபையுள்ள வார்த்தைகள்னால் என்ன அர்த்தம்? தகுதி இல்லாத நமக்கு கூட அவருடைய அன்பினாலே அவர் பாராட்டுகிற இரக்கங்கள், நன்மைகள், தயை, உதவி செய்கிறது, காப்பாற்றுகிறது, நம்மை ரட்சிக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது, கிறிஸ்துவை போல ஆக்குகிறது, தேவனுடைய பிள்ளையாக்குகிறது, ஆதாம் இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரும்ப கொடுக்கிறது. அப்படி அதற்கேற்ற வார்த்தைகளை பேசுகிறபடியாலே, மனிதரிடத்தில் அன்பான வார்த்தைகளை பேசுகிறதுனாலே அவருடைய உதடுகளில் அருள் பொழிகிறது என்று எழுதியிருக்கிறது.
ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். இது என்னங்கிறாது? இவர் தேவனுடைய குமாரன். இவர் மனிதனுக்காக கிருபையுள்ள வசனத்தை பேசுகிறதுனால தேவன் என்றென்றைக்கும் இந்த இயேசுவை ஆசீர்வதிக்கிறாராம். அதாவது தேவனுடைய விருப்பம், அவருடைய ஆசை, எப்படியாவது மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும், மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்றால் அவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனுக்கு அன்பு இருக்கிறது, ஆனால் இவர்கள் எல்லாரும் பாவிகள், பிசாசுடைய கட்சியிலே சேர்ந்து விட்டவர்கள். அதாவது குட்டி பிசாசுகளாகவே ஆகிவிட்டார்கள் என்று சொல்லலாம். அப்படியெல்லாம் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னா நான் சொல்கிறேன். விரியம்பாம்பு குட்டிகளேன்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே பரிசேயரை பார்த்து சொல்கிறாரு. அப்படியானா விரியம்பாம்பு குட்டிங்கிறது எது, பாம்பு எது, சர்ப்பம் எது? அந்த நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் அப்படியெல்லாம் கூட இயேசு சொல்லிட்டாரு. அப்படியானா இவ்வளவு பொல்லாத தேவனுக்கு விரோதமாக இருக்கிற இந்த மனிதர்களை ரட்சிக்கணும்னு பிதா ஆசைப்படுறாரு. இயேசுவும் அவரோட ஒத்து ஊதிக்கிட்டு நானும் இவங்களை ரட்சிக்கிறதுக்கு என்னுடைய ஜீவனை கொடுக்குறேன், அது மாத்திரமல்ல அன்பான உம்முடைய வார்த்தைகளை நான் பேசி அவர்களை உம்முடைய அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிறேன் என்று சொல்லி இயேசுவானவர் அன்பினாலே, தேவ அன்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டது என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்படி இயேசு தம்முடைய அன்பினாலே, தேவ அன்பினாலே ஜனங்களை இழுத்தார், வருகிறவர்களை ரட்சித்தார். ஆக அவருடைய பிரசங்கம் எல்லாம் அங்கே அருள் பொழிகிறதாய், கிருபை நிறைந்ததாய் இருந்தது. அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள், அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. ஆகையால் இயேசுடைய அந்த தோற்றம், மனிதனாக பிறந்து மனுஷருக்குள்ளே மகா சௌந்தரியம் உள்ளவர், இந்த மனுஷனிடத்திலே அன்பான வார்த்தைகளால் பேசுகிறார், கிருபையுள்ள வார்த்தைகளால் பேசுகிறார். அவரை குறித்து நான் ஒரு பாட்டு கட்டியிருக்கிறேன், அதை நான் சொல்கிறேன் பாருங்க, அதை என்னுடைய நாவினாலே அறிவிக்கிறேன், என்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறீர்கள். ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். இது என்னது? இப்போ நம்மளை என்றென்றைக்கு ஆசீர்வதிக்க மாட்டாரா? நம்மையே ஆசீர்வதிக்கிறார் தான். ஆனாலும் இயேசுவானவர் நாமெல்லாம் தேவனுக்கு பகைவர்களாக சத்துருக்களாக இருக்கும்போதே, ஏன் இயேசுவையே சிலுவையில் ஏற்றி மனிதர்கள் கொன்றார்களே, அப்படி இயேசுவுக்கு விரோதமாய் மனுக்குள்ள இருந்தபோது கூட அவர் இடத்தில் அன்பாக ஜீவனை கொடுத்தாரே, அதனால் பிதாவாகிய தேவன் இயேசுவிடத்தில் என்றென்றைக்கும் அன்பு கூறுகிறார். அதாவது பொதுவாக என்ன சொல்லுவான், இந்த மாதிரி இவன் மனம் திரும்பினா இனிமேல் என்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் இருப்பான்னா நான் அன்பு கூறுறேன்னு சொல்லுவான். ஆனால் அன்பு கூறாத ஜனங்களிடத்திலே கூட தேவன் அன்பு கூர்ந்து ரட்சிப்பின் கிரியை நிறைவேற்றினபடியால் பிதாவாகிய தேவன் இயேசுவை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுது இயேசுவை பற்றி அந்த சங்கீதக்காரன் சொல்வதை கேட்போம். சௌரியவானே. சௌரியவான்னா என்ன அர்த்தம்? எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட, அது மட்டும் இல்லை எல்லா விதத்திலும் அதிகாரமும் உள்ள அவங்க தான் சௌரியவான்கள். எல்லா ஆசீர்வாதமும் இருக்குங்க, ஆனால் ஏதோ ஒரு பிசாசு அடிமைப்படுத்துகிறான், ஏதோ ஒரு வியாதியை போட்டு பிசாசு ஆட்டி படைக்கிறான் அப்படின்னா அவன் சௌரியவான் கிடையாது. அப்போ பிசாசையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அப்படி ஒரு மனிதன் முற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அங்கே கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிற ஆள், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஆள், இரக்கமும் கிருபையும் நிறைந்து அப்படி மனுக்குலத்துக்கு நன்மை செய்கிற அந்த மனசு. சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு, என்னது உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு, மகிமையும் மகத்துவமான பட்டயமா? அப்படியானா இவர் வைத்திருக்கிற பட்டயம், இது இந்த பட்டயம் இல்லை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வசனம்.
அந்த மகிமையும் மகத்துவமான உம்முடைய பட்டயம். அப்போ அவ்வளோ அழகான மகிமையான ஒரு எந்த விதத்திலும் அது ரொம்ப மேன்மையான அப்படி ஒரு பட்டயம், அப்படி ஒரு வார்த்தை. பட்டயத்தை உம்முடைய அறையில் கட்டிக்கொண்டு சத்தியத்தை நிமித்தமும். பூமியில் சத்தியம் இருக்குதுங்களா? உண்மை சத்தியத்துக்கு பூமியில் இடம் இல்லை. பூமி இந்த உலகம் பாவத்தில் அந்தகாரத்துக்குள்ளே பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதனால் இந்த பூமியில் சத்தியம் இல்லை. இவர் பரலோகத்திலிருந்து வர்றாரு. வருகிறவர் சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும். நீதி செலுத்துகிறேன்னா பாவத்துக்கு தக்க தண்டனை நீதியை செலுத்தினா அங்கே அன்பு இல்லைங்க. அதனால தான் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா குற்றத்துக்கேற்ற தண்டனை தான் கிடைக்குமே ஒழிய அங்கே அன்பு பாராட்ட முடியாது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து ரெண்டையும் சேர்க்குறாரு. நியாயமும் செய்யணுமா, ஆனால் தேவையான இடத்துல இரக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இங்கே இவர் என்ன பட்டிருக்கிறது? சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும். சாந்தம்னா வெட்டு குத்து அப்படியா? இல்லை, சத்தியம் இதான் கரெக்டு, இப்படி தான் செய்யணும் அப்படி சொல்லுது. ஆனால் சாந்தம் சரி இறக்கப்பட்டு இவனை விடு அப்படியெல்லாம் சொல்லுது. நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். இயேசுவே, உம்முடைய மகத்துவத்திலே ஜெயமாக இந்த பூமியிலே நீர் வெளிப்படுவீராக. இயேசு முதலாவது முறை வந்தபோது சாதாரண ஒரு மனுஷனாக தோற்றத்தில், சாதாரண ஒரு இதுபோல் மற்ற மனிதரை போல் சரீரத்தை உடையவராக அப்படி இருந்தார். ஆனால் ராஜாதி ராஜாவாக ஒரு நாள் வருவார் பாருங்க. அப்போ சத்தியத்தை நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தை நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். ஒரு நாள் வருது, அப்படி வருவார். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். பூமியில் இருந்தபோது அற்புதங்களை மட்டும் செஞ்சார். பிசாசுகளில் பிடியில் இருந்தவர்களை விடுதலையாக்கினார், வியாதிகளை நீக்கினார், ஜனங்களுக்கு நன்மை செய்தார். 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்தார். குருடருடைய கண்களை திறந்தார், செவிடருடைய காதுகளை திறந்தார், சப்பானிகளை நடக்க பண்ணார். ஆனால் கிருபையுள்ள வசனங்களையும் சொல்லி ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். இங்கே சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே உம்முடைய மகிமையிலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். இயேசு வருவார், சபையை எடுத்துகிட்டு போயிடுவார். மறுபடியும் அவர் வரும்போது இந்த பூமியில் அதே தேவனுடைய குமாரனா மனுஷனா, ஆனால் இங்கே இருக்க சத்துருக்களை எல்லாம் அழித்து போடுகிறவராக, அங்கே நீதியுடன் கூடிய அந்த சாந்தத்து நிமித்தம் மகத்துவத்தில் ஏறி வருகிறவராக, மகிமையாக மகத்துவமான பட்டயத்தை உடையவராக வருகிறார். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள் பாயும். ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். இயேசுவானவர் 2ஆம் வருகையில் வரும்போது இயேசுவுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஜன சதலங்களும் அங்கே விழுவார்கள். இயேசுடைய அம்பு ராஜாக்களுடைய இருதயத்துக்குள்ளே பாயும். ஜன சதலங்கள், இயேசுவுக்கு விரோதமாக இருக்கிற ஜன சதலங்கள் கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. முதலுடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. இயேசுவானவர் அங்கே எருசலேமிலே சிங்காசனமிட்டு உலகம் முழுவதையும் ஆளுகை செய்வார். உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் பெரிய பெரிய நாடுகள், வளர்ந்த நாடுகள், கல்வி கற்ற நாடுகள் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். ஆனால் அங்கே அவருடைய ஆளுகையை போய் பார்க்கும்போது அது சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் இல்லை. ஆனால் சில நாடுகளில் அவங்களுடைய அந்த தேசத்தோடைய கோட்பாடுகள் அதையெல்லாம் நல்லா வகையறுத்திருக்கிறாங்க. ஆனால் நடைமுறையிலே அது இல்லை.
அங்கே பாவம் பெருகி கிடக்கிறது. லஞ்சமும் ஊழலும் பாலியல் பலாத்காரங்களும் பெருகி கிடக்கின்றன. எங்கேயோ ஒரு முறை சில காலங்களுக்கு ஒரு ராஜா வந்து நன்றாக ஆண்டிருக்கலாமே ஒழிய மற்றபடி இந்த உலகத்து மக்கள் அங்கே தேசத்தை நன்றாய் ஆளவில்லை. ஆதலால் இப்பொழுது இயேசுவே வந்து இந்த இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேமிலே சிங்காசனமிட்டு பூமியை ஆளும்போது அது எப்படி இருக்குமா? தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. தாவீதுகிட்ட கர்த்தர் சொல்லிட்டாரு, நித்திய காலமாக உன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு உனக்கு குமாரன் இல்லாமல் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அதனால் தாவீதோடைய வம்சத்தில் யார் அப்போ தாவீதின் குமாரனாக வருவார் அப்படின்னு சொல்லி தாவீதின் குமாரனாக வருகிற அந்த மேசியா அதை எதிர்பார்த்தாங்க. அருமையானவர்களே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. தாவீதோட சிங்காசனத்தில் இயேசு உட்கார்றாரு. இது என்னங்க, இது ஆச்சரியமாக இருக்குது. சாதாரண ஒரு மனுஷன், அவன் கூட இடையில ஒரு பாவமெல்லாம் செஞ்சு விட்டான். ஆனாலும் அவன் மனம் திரும்பி உத்தம இருதயத்தோட கர்த்தர்ட்ட திரும்பி வந்தான். அதனால் அந்த மனம் திரும்புதல் கூட பெர்ஃபெக்டாக இருந்ததுனால அவருக்கு எப்படி ஆபிரகாமின் தேவனு, ஈசாக்கின் தேவனு, யாக்கோபின் தேவன்னு சொல்லிக்கிறதுக்கு அவர் வெட்கப்படலையோ, அதுபோல் தாவீதின் குமாரன்னு சொல்லிக்கிறதுக்கு அவருக்கு வெட்கப்படலை. என்ன ஆச்சரியம்! அங்கேயாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன்னு சொல்லிக்கிட்டாரு. இங்கே என்ன பண்ணுறாரு? தாவீதின் குமாரன்னு சொல்லிக்கிறாரு. அடையாப்பா, அப்போ இந்த தாவீது எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமானவனாக இருந்திருக்கிறான் பாருங்கள். அதனால தான் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? கர்த்தரை துதித்து ஆராதித்து பாடுகிற அப்படி வாழ்க்கையாக இருந்தது. அதனால தான் மற்ற கூடாரங்களெல்லாம் விட்டுட்டு நான் தாவீதின் கூடாரத்தை மறுபடி திரும்ப எடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லிவிட்டார். நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசித்து காட்டுறேன். ஆமோஸ் 9வது அதிகாரத்தில் 12வது வசனம், அதாவது கடைசி காலத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவோட 1000 வருஷ அரசாட்சி அப்படி வைங்க. இயேசு கிறிஸ்துவோட 1000 வருஷ அரசாட்சியில் அவர் வந்து என்ன செய்வாருங்கிறத ஒரு வசனத்தில் இங்கே சொல்கிறாரு. ஆமோஸ் 9:12, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். 1000 வருஷ அரசாட்சியை ஏற்படுத்துவேன்ட்டார். 1000 வருஷ அரசாட்சியில் நான் வந்து சிங்காசனத்தில் உட்காருவேன்ட்டார். அது எந்த சிங்காசனம்? தாவீதோட சிங்காசனம். இவருக்கு பேர் என்ன? தாவீதின் குமாரன். அவர் எந்த கூடாரத்தை எடுத்து நிறுத்துகிறாராம்? தாவீதின் கூடாரத்தை. தாவீதின் கூடாரத்தில் எப்போவுமே கர்த்தரை துதிக்கிற துதி ஆராதனை இருந்தது. பாருங்கள், அவனை நீ ஆலயம் கட்ட வேண்டான்னு கூட சொன்னார். ரொம்ப ரத்தத்தை சிந்திட்ட அப்படின்ட்டு உடைய குமாரனாகிய சாலமோன் கட்டுவான்னாரு. அந்த ஆலயத்தை கர்த்தர் இடித்தார். பிறகு 2வது ஆலயம், அது 7வது நாள் புதுப்பிக்கப்பட்டது, அதையும் கூட கர்த்தர் இடித்தார். ஆனால் எந்த கூடாரத்தை திரும்ப எடுத்து நிறுத்துறேங்கிறாரு? தாவீதின் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன். எதை? தாவீதின் கூடாரத்தை. தாவீதின் கூடாரத்தில் என்ன விசேஷம்? கர்த்தரை துதிக்கிற பாடல், துதி ஆராதனை. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்று எழுதியிருக்கிறது. அங்கே இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வின்றி துதிக்கப்படுகிறவர். அப்படி துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனுக்கு உண்மையாகவே துதி செலுத்துகிற ஒரு கூடாரத்தை ஏற்படுத்திய ஆள் தாவீது தான். அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் இங்கே நீங்கள் பாருங்கள், இயேசுவானவர் தாவீதின் குமாரனாக, தேவனுடைய குமாரன் தான். ஆனால் இங்கே வரும்போது தாவீதின் குமாரனாக வர்றேன்னு தாவீதோட கூட அவ்வளவு இருதயம் இசைந்து போய்விட்டது. அதாவது
தாவீதோட இருதயம் எவ்வளவாய் தேவனிடத்தில் இசைந்திருந்தது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். சவுலும் யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணி கொண்டப்ப இந்த யோனத்தான் தாவீதை உயிரை போல நேசித்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படியானா அவர்கள் இருவருடைய மனமும் ஒன்றாகிறது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒரே மனதோட கூட அவர்கள் செயல்படுகிறது போல இங்கே தாவீது அப்படியாக தேவனுக்கு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து அவருக்காக தன்னுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறான். ஒரு தடவை பாவம் செஞ்சுட்டாங்கிறது உண்மைதான். அதுக்கான அடி எவ்வளவு வாங்கினாங்கிறத நீங்கள் கணக்கு பார்த்துருங்களா? அதை கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு அடியும் வாங்கிக்கிட்டு நான் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிறேன், என்னை ஒப்புவிக்கிறேன், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று மறுபடியும் ஒப்புவித்ததினாலே அவன் கடைசி வரையே நல்ல பேர் வாங்கினவனாக அவன் ராஜாவாக இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். பாருங்கள், அவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்றேன்னு இயேசுவானர் வந்துட்டார். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ராஜாக்கள் சிங்காசனத்தில் உட்காரும்போது பழைய ராஜா உட்கார்ந்துருந்த சிங்காசனமாக அவனை எனக்கு பிடிக்கல, இந்த நாற்காலியை தூக்கேறி அப்படி சொல்லிட்டு புதிய நாற்காலி, புதிய அந்த சிங்காசனத்தை கொண்டு வர சொல்லுவாங்க, செய்வாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, சிங்காசனம் புதுசாக செஞ்சாலும் தாவீதின் சிங்காசனம்னு சொல்லிவிட்டார். ஆகா, இது என்னமோ விசேஷம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது கர்த்தரை தன் பெலனாய் கொண்டு வாழ்ந்தவன். கர்த்தரின் பெலனும் கோட்டையும் அடைக்கலமும் அரணும் நான் நம்பியிருக்கிறேன் துர்கமும் என்று சொல்லி சகலத்தையும் என் கர்த்தர், என் கர்த்தர், என் கர்த்தர் என்று சொல்லி அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரிடத்தில் விசாரித்து அதன்படி செய்து கர்த்தருக்கு பிரியமாக. பாருங்கள், சவுல் ராஜாவை 2 தடவை அவனை கொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைத்தும் கூட நான் கொல்ல மாட்டேன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர் மேல் கையை வைத்துவிட்டு பாவம் இல்லாமல் போகிறவன் இல்லை என்று சொல்லி, என்னுடைய கை அவர் மேல் வராது என்று சொல்லி, நான் அவரை கொல்ல மாட்டேன் என்று சொல்லி, கொல்லுவதற்கு 2 சான்ஸ் கிடச்சிச்சுங்க. ஆனால் கொல்ல மாட்டேன் என்று அவன் தீர்மானித்தான். ஆக அவன் ஆவிக்குரிய ரீதியிலே நடந்திருக்கிறான். உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரே, அதுபோல் அவன் அந்த ஆவிக்கேற்றபடி அவன் நடந்திருக்கிறபடியாலே அந்த இடத்துல தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியின் செங்கோலாயிருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். மற்ற எல்லாரும் அது தேவனுடைய குமாரனா இயேசு தான் அவருடைய குமாரன், மனுஷன் தேவனுடைய குமாரன் தான் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது. ஆனால் அவரை போல உலக மனிதர்கள் அப்படி யாரும் இருக்கலை. பாவம் இல்லாத வேறு மனிதர் யாராவது இருந்தாங்களா? ஆனால் இயேசு மாத்திரம் பாவம் இல்லாமலும் சத்தியத்திலே நடந்து அவர் கிருபையுள்ள வசனங்களாய் பேசி பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்ததை நினைத்து பார்க்கும்போது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கலும். இன்றைக்கி நாமெல்லாம் இயேசுடைய சகோதரன் சொல்கிறோம், ஆனால் நம்ம எல்லாரை பார்க்கலும் அவரை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆம் அருமையானவர்களே, ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்றைக்கே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும்போது அன்று கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? அப்படி தானே பவுல் எழுதுகிறான். அதை திரும்ப நமக்கு கொடுக்க வல்லவர். உண்மையான மனம் திரும்புதலோடு ஆவிக்கேற்றபடி நடக்கும்போது அது நடக்கும். இங்கேயும் கூட இந்த சங்கீதம் 45 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவை பற்றி சொல்ல கவியில் ஒரு பகுதியை வாசித்தோம். இதை தியானம் பண்ணுங்கள், இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, காட் பிளஸ் யூ.